ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஈவென்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லால தான். நாங்க டெஸ்லா கார் வச்சிரல. ஆனா எங்களுடைய நல்லுள்ளம் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு டெஸ்லா கார் வச்சிருக்காரு. இந்த ஈவென்ட்டுக்கு டெஸ்லா ஓனருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ நாங்க உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, டெஸ்லா காரை ஒன்னொருத்தையும் விதவிதமான மாடல்ல பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு செக் இன் பண்ணுங்கயா அப்படின்னு சொன்னோன்னே அந்த தம்பி கிட்ட செக் இன் பண்ணி ஒரு பாஸையும் வாங்கியாச்சு. ஸ்டாம்ப் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. 3 ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சா ராஃபில் டிக்கெட் இருக்கு அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான ஒரு ஹால்ல ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு டொனேஷன் ட்ராப் ஆஃப் இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னா, சைபர் ட்ரக்ல தான் வச்சிருக்காங்க. அந்த சைபர் ட்ரக்ல உள்ள போய் உட்காரணும் அப்படின்றது பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. வெளிய இருந்து தான் பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால, உள்ள போய் உட்காந்து அந்த ஸ்டீரிங் வீல பார்க்கும்போது ஹாங்க் அடிக்கவா, அத அடிக்கவா, இத அடிக்கவான்னு ஒரே அலப்பறையா இருந்தது. என் ஹஸ்பண்டும் விட்டு வைக்கல. போய் உட்காந்தாவது பார்த்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்டால் போட்டிருந்ததுனால அவங்க கிட்ட போய் ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. அங்க குக்கீஸ் அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் எல்லாமே குடுத்துருந்தாங்க. அது போக பீட்ஸா இருந்தது. நாங்க போம்போது சீஸ் பீட்ஸா காலி அப்டின்ட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோ டிரைவும் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு பெரிய லைன் நின்னுட்டு இருந்துச்சு. நம்ம டிரைவ் பண்ண முடியாது. டிரைவ் பண்றவங்களுடைய பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். டெஸ்லா காரோடைய அந்த வொர்க் பண்றவங்க அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். எனக்கு சைபர் ட்ரக்ல போணும்னு ஆசை. ஆனா கூட்டமா இருந்தது அப்டின்றதுனால அங்க நாங்க போகல. ஸோ அங்க நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தோம். அது போக நெறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நெறைய கிட்ஸுக்கு அந்த மாடல் டாய்ஸ் மாரியும் வச்சிருந்தாங்க. அதுல கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோரோடைய பேர் ஃபால்கன் விங் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெறைய கார்ல பார்த்துருக்கேன். ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ உள்ள உட்காந்து இத எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த தம்பி வந்து இல்லக்கா பின்னாடி டோரை இப்போதைக்கு சாத்த முடியாது. நீங்க முன்னாடி இருக்க டோரை வந்துட்டு பிரேக்ல கால் வச்சா மட்டுமே போதும் தன்னால க்ளோஸ் ஆயிரும்க்கா அப்படின்னு சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஆமாங்க உண்மையிலேயே அப்படிதான் ஆச்சு. என்னுடைய சின்ன பையனுக்கும் எனக்கும் பயங்கர ஆச்சரியம். அத ஒரு 2, 3 வாட்டி ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே அப்படி க்ளோஸ் ஆச்சு. ஸோ என்னுடைய சின்ன பையனும் பெரிய பையனும் பயங்கர ஆர்வத்தில் இந்த கார் பார்க்கலாமா அந்த காரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தாங்க. இந்த கார் வாங்குங்க அந்த கார் வாங்குங்கன்னு சொல்லும்போது டே பட்ஜெட் இல்லைடா வாங்கடா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா போஸ்டர்ஸோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.